காலத்தில் சக்தியின் அழகிய வடிவமான பரமேஸ்வரியும் தாண்டவராயனும் பூங்காவனம் நிறைந்த புட்லூர் வனப்பகுதி வழியாக நடந்து சென்றனர். அப்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த பரமேஸ்வரிக்கு கடுமையான தாகம் எழுந்தது. தாண்டவராயன் அவளை ஒரு பெரிய வேப்ப மரத்தடியில் அமர வைத்து உடனே தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அருகில் உள்ள ஊற்றுக்கு சென்றார். ஆனால் திடீரென பலத்த மழை பெய்ய தொடங்கியது. வெள்ளம் போன்ற மழை நீர் பாய்ந்து மண் சரிந்து விழுந்து அந்த அன்னையை முழுவதுமாக மூடிவிட்டது. தாண்டவராயன் திரும்பி வந்து பார்த்தபோது பரமேஸ்வரி மல்லாந்த நிலையில் நிறைமாத கருவுடன் வாயை திறந்து கிடக்கும் வடிவில் ஒரு பெரிய மண் புற்று உருவாகி இருந்தது. அவர் கவலையும் ஆச்சரியமும் கலந்த முகத்துடன் அங்கேயே உறைந்து நின்றார். இதுவே இன்று புகழ் பெற்ற புட்லூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் ஆகும். அம்மன் சுயம்பு மண் புற்றாக கர்ப்பிணியின் தோற்றத்தில் மஞ்சள் குங்குமம் பூசப்பட்டு அருள் பாலிக்கிறார். இங்கு குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் பெண்கள் 3 எலுமிச்சை பழங்களை வாங்கி அம்மன் மேல் வைத்து முந்தானியை விரித்து நிற்பார்கள். வேண்டுதல் நிறைவேறினால் அந்த எலுமிச்சை பழங்கள் உருண்டு வந்து அவர்களின் சேலையில் விழும் என்பது நம்பிக்கை. அம்மனின் அருளால் எல்லா தடைகளும் நீங்கி மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கிடைக்கட்டும்.